அரிட்டாப்பட்டி முதல் பல்லுயிர் மரபு இடம். மதுரை மாவட்டத்தை சேர்ந்த இச்சிற்றூர் சூழலியல் சிறப்பு வாய்ந்த நிலப்பரப்பு 7 சிறு குன்றுகளை தொடர்ச்சியாக கொண்டுள்ள பகுதியாகும். 72 ஏரிகள், 200 இயற்கை நீரூற்று குளங்கள் மற்றும் 3 தடுப்பணைகள் உள்ளது. இங்குள்ள ஆனைக்கொண்டான் ஏரி 16ஆம் நூற்றாண்டில் பாண்டியர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது. அரிட்டாப்பட்டியில் உள்ள மலைப்பகுதிகளில் 250 பறவை இனங்கள் உள்ளன. இதில் லகர், ஷாஹீன் ராசாளி மற்றும் ராசாளி பருந்து ஆகிய 3 முதன்மையான கொன்றுண்ணி பறவை இனங்கள் உள்ளன. எறும்பு தின்னிகள், மலைப்பாம்பு, அரியவகை தேவாங்கு ஆகிய வனவிலங்குகள் உள்ளன. சமண சிற்பங்கள், சமண படுக்கைகள், தமிழ் பிராமி கல்வெட்டுகள், வட்டெழுத்து கல்வெட்டுகள், 2200 ஆண்டுகள் பழமையான குடவரை கோயில்கள் ஆகிய அனைத்தும் உள்ளன. இது கனிம வளங்கள் நிறைந்த பகுதி மட்டுமன்று, தமிழர் வரலாற்றின் அடையாளங்கள் நிறைந்த பகுதி. 10ஆம் நூற்றாண்டு வட்டெழுத்து கல்வெட்டு ஒன்று அரிட்டாப்பட்டி மலைப்பாறையில் உள்ள கல் சிற்பத்தின் கீழ் உள்ளது. 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த 2 கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அது திருநெல்வேலியை சேர்ந்த செழியன் அதினன் ஓலியன் கொடுப்பித்த குகை என்றும், மற்றொன்று இளஞ்சியை சேர்ந்த இளம் பேராதன் கொடுப்பித்த குகை என்றும் குறிப்பிடுகின்றன. அரிட்டநேமி படாரர் என்னும் சமணத்துறவியால் அரிட்டாப்பட்டி என்ற பெயர் வந்ததாக தொல்லியல் அறிஞர்கள் கூறுகின்றனர். தமிழர்களின் வரலாற்று அடையாளங்களை பற்றிய விழிப்புணர்வும் அதனை காப்பதும் நமது கடமை.